ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொச்ச பிறகு பாஸ்தாவை சேர்த்து வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் பட்டர் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் வெங்காயம், கேரட், வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆர்கனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு இது கூட வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி அது கூட 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா மாவு லைட்டாக கலர் பண்ண பிறகு அதில் 1 டம்ளர் பால் சேர்த்து கட்டியே இல்லாமல் கலந்துக்கோங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆர்கனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சீஸ் கலந்துக்கலாம். சீஸ் மெல்ட் ஆன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு முன்னாடியும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் தான் கலந்து இறக்கிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.